அமர்ந்திருக்கிறார். நன்றி. அடுத்து அண்ணலே என்று சொல்ல வருபவர் திரு தங்கமணி. கருங்குழில் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமையில் தாங்கும், கரங்களில் வளைகள் தங்கும், கற்பினிற்கரசி பூவின் சரங்கொண்டு காமன் தீண்டா சாரதை அன்னை வாழ்க வாழ்க. யாருடைய அருளினால் சாரதை அன்னையாக்கப்பட்டாரோ அவருடைய அருளை வேண்டி, யாருடைய திருப்பெயரினால் மாநாடு நடக்கிறதோ, யாருடைய கருணையினால் நாம் அனைவரும் இங்கு குழுமி இருக்கிறோமோ, யாருடைய திருவருளினால் சம்சார சாகரத்தை கடக்க இருக்கிறோமோ, யாருடைய நாமம் கலியுகத்திற்கு விமோச்சனம் அளிக்கக்கூடியதோ, யாருடைய நாமம் மறைந்தும் மறையாமல் நின்று உலக மக்களை எல்லாம் காத்து வருகிறதோ, அப்பேற்பட்ட அவதார புருஷனுடைய பகவான் ராமகிருஷ்ணனுடைய திருவருளை வேண்டி, ஈடு இணையற்ற அவதார புருஷர் அதிவிரைவில் அடியாருக்கு அருள் தருவார் என்ற தலைப்பில் சில சம்பவங்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். பகவான் ராமகிருஷ்ணர் அவர் நடத்தப்பட்ட லீலைகள் எல்லாம் பக்தர்கள் வெறும் நிகழ்ச்சிகளாக எடுத்துக்கொள்ளாமல் அவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் தியானமாக மாற்றிக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஆன்மீக பாதையாக இருக்கும் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். அமித்யாசன் அவருடைய உரையில் பகவான் ராமகிருஷ்ணரை பற்றி எழுதுகிறார். பகவான் ராமகிருஷ்ணர், நான் என் தவத்தின் மூலமாக அச்சு தயாரித்திருக்கிறேன். என்னை யாராவது ஒரு முறை நமஸ்கரித்தால் கூட அவர்களை என்னுடைய அச்சியில் வார்த்து புது மனிதராக மாற்றிவிடுவேன். நான் ஒரு நாகப்பாம்பு போல என்னால் கடிப்பட்டவர்கள் 3 முறைக்கு மேல் தவளை போல கத்த முடியாது. அதாவது வெறு சீக்கிரத்தில் சரணடைந்து முழுமையாக புனிதம் அடைந்து விடுவார்கள். நான் ஒரு குளவியை போல, குளவி கரப்பானை கொட்டினால் கரப்பான் குளவியாக மாறிவிடும், அதுபோல் நீங்களும் புனிதமாகி விடுவீர்கள் என்று பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லுகிறார். மேலும் அமித்யாசன் தன்னுடைய அஜய் குமார் சென் அவர்கள் மீண்டும் குறிப்பிடுகிறார், ஸ்ரீராமகிருஷ்ணரை ஒரு பக்தர் ஏற்றுக்கொண்டு விட்டால் பிறகு விட்டுவிட்டாலும் பகவான் ராமகிருஷ்ணர் அவரை விடமாட்டார். ராமகிருஷ்ணரை ஒரு பக்தர் மறந்து விட்டாலும் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவரை மறக்க மாட்டார். ஒரு பக்தன் ராமகிருஷ்ணரை பற்றி மனசஞ்சலம் அடைந்தாலும் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவரை பற்றி சஞ்சலம் அடைய மாட்டார் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த கலியுகத்திற்கு அவதாரமாக வந்து பல ஆன்மீகத்தினுடைய செய்திகளை கலியுகத்தில் நமக்கு அருள்பாலித்து நமக்கு தலை சேர்க்க வந்திருக்கிற பகவான் ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையின் சம்பவங்களை சிலத்தை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். பிருந்தாவனம் மற்றும் வாரணாசி கோயிலுக்கு பிரயாணம் செல்வதற்காக தியோகர் என்னும் இடத்தில் அங்கு வைத்தீஸ்வரன் கோயிலை தரிசிப்பதற்காக சில நாட்கள் பகவான் ராமகிருஷ்ணர் தங்கியிருந்தார். அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் மக்கள் ஏழ்மை நிலையிலாலும் அவருடைய வாழ்க்கை நிலையானது மிகவும் பரிதாபகரமாக இருந்தது. அப்பொழுது பகவான் ராமகிருஷ்ணர் மதுர்பாபுவிடம் சொல்லுகிறார், நீ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நீ சேவை செய்தால் அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும், அவர்களுக்கு தலைவாரிக்கொள்ள அவர்களுக்கு எண்ணெய் வழங்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல உடை வழங்க வேண்டும், இவைகளை வழங்கினால்தான் நான் இங்கிருந்து நான் கிளம்புவேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் மதுர்பாபு சொல்லுகிறார், நம்மிடம் இந்த பிரயாணத்திற்கு தேவையான சிறிதளவு பணமே இருக்கிறது, இதை வைத்துக் கொண்டு நாம் பிரயாணத்தை மட்டுமே மேற்கொள்ள முடியும், இப்பொழுது அது முடியாத தருவாயில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கு பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த மக்களுக்கு தேவையானவற்றை அடிப்படை தேவைகளை செய்யாவிட்டால் நான் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன் என்று அவர் நிறுத்திவிட்டார். அதனால் மதுர்பாபு என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கு இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் செலவு செய்து விட்டார். மீண்டும் பணம் பத்தாத காரணத்தினால் அவர் கல்கத்தாவில் இருந்து எடுக்க செய்யப்பட்டு அந்த கிராம மக்களுக்கெல்லாம் எல்லா விதமான அடிப்படை சேவைகளை செய்துவிட்டு பின்புதான் அங்கிருந்து பகவான் ராமகிருஷ்ணர் சென்றார். இதன் மூலமாக மனித சேவையே மகத்தான சேவை, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சேவையினுடைய கருணையாக பகவான் அங்கே விளங்கி இருக்கிறார்.
தன்னுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் அங்கு அருள் பாலிக்கக்கூடியவராக பகவான் ராமகிருஷ்ணர் இருந்திருக்கிறார். எனவே இதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய சேவையானது தான் மட்டும் பகவான் அருள் பாலிக்காமல் தன்னை சார்ந்தவர்களையும் சேவையில் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை அந்த இடத்தில் விதித்திருக்கிறார். எனவே அதிகமாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடியவர்கள் பகவான் ராமகிருஷ்ணர் என்பதை இந்த சம்பவம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இவர் வெறும் மனிதர்களுக்கு மட்டும்தான் அருள் பாலித்தாரா என்று பார்க்கிற போது அவர் விலங்கிடத்திற்கும் கூட அருள் பாலித்திருக்கின்றார். குருதேவர் தட்சிணேஸ்வரத்தில் இருந்த சமயத்தில் ஒரு தாய் பூனை குட்டிகளுடன் அவரது அறையில் அடைக்கலம் புகுந்தது. அந்த தாய் பூனை சில சமயம் பகவான் ராமகிருஷ்ணர் படுக்கையில் அவரது காலடியில் வந்திருக்கும். பகவான் ராமகிருஷ்ணர் அவற்றை தொட்டு பார்க்கிற போது அந்த பூனைக்குட்டியானது அவரை நமஸ்கரிப்பதை போன்றே இருக்கும். இவ்வாறு இருக்கும் போது சில நேரங்களில் அந்த பூனைக்கு உணவு கிடைக்காது. எனவே என்ன செய்வது என்று அந்த பூனையை குறித்து கூட கவலைப்பட்டிருந்தார். அப்பொழுது அவரிடம் நவகோபால் என்கின்ற ஒரு பக்தர் வந்து நின்றார். அவரிடம் பகவான் ராமகிருஷ்ணர் கேட்கிறார், நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று. என்ன உதவி என்று கேட்கிறார். அப்படி மனம் உருகி பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லுகிறார், இந்த பூனைக்குட்டிகளை நீ பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். அவற்றை ஏற்றிக்கொண்டு அந்த நவகோபாலும் அந்த பூனையை தன் வீட்டுக்கு எடுத்து சென்று வருகிறார். எப்பொழுதெல்லாம் தட்சிணேஸ்வரத்திற்கு நவகோபால் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த பூனைக்குட்டியை பற்றி பகவான் ராமகிருஷ்ணர் கேட்டிருந்தார். எனவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகான் வெறும் மனிதர்களுக்கு மட்டும் அருள் பாலிக்காமல் இந்த அண்ட சராசரங்கள் இருக்கக்கூடிய உயிரினத்திற்கு அருள் பாலித்தார் என்றால் இந்த நிகழ்வானது நம்முடைய அருள் கொடையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இவர் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சுவாமிஜி அவர்கள் டைம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். பகவான் ராமகிருஷ்ணர் இந்து மதத்திற்கு மட்டுமல்ல இஸ்லாம சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் அருள் பாலித்திருக்கின்றார். குமுத் பந்த் சென் என்கின்ற ராமகிருஷ்ண மடத்தின் முதிர்ந்த பக்தர் ஒருவர் ராமகிருஷ்ணரின் நேரடி சீடர்களில் அனைவருக்கும் நன்கு பரிச்சயமானவர். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் முஸ்லிம்களிடம் கொண்டிருந்த அன்பை விளக்கும் ஒரு சம்பவத்தை விவரித்தார். ஒருமுறை அவர் பேருந்தில் வேலூர் மடத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அருகில் அமர்ந்திருந்த அந்த இஸ்லாம் நண்பர், நீங்கள் ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்தவரா என்று கேட்டார். அதற்கு அந்த முகமதியரிடம் பார்த்து, ஆம், நான் பகவான் ராமகிருஷ்ணர் மடத்தை சேர்ந்தவன் என்று அவர் குறிப்பிடுகிறார். மேலும் அந்த முகமதியர் சொல்கிறார், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கிறது. எங்கள் தந்தை என்னிடம் இதை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். பொருளாதாரத்தில் நாங்கள் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு ஒரு கூரை வீடும் அதன் அருகில் ஒரு தானிய களஞ்சியமும் இருந்தன. துர்திருஷ்டவசமாக வருடாவருடமாக அந்த தானிய களஞ்சமானது தீப்பிடித்து விடுகிறது. எனவே இவற்றை காப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது ராமகிருஷ்ணர் அந்த வழியாக பஜனை செய்து கொண்டு வருவார். எனவே அந்த பஜனை செய்து கொண்டு வருகிற போது அவரிடம் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு அருள் பாலிப்பார் என்று சொன்னார். அதே போல பகவான் ராமகிருஷ்ணர் அந்த வீட்டு வழியாக சென்று கொண்டிருக்கும் போது அந்த இஸ்லாமிய முகமதிய அந்த நபர், எங்கள் வீட்டில் இது போல சம்பவம் நடக்கிறது, நீங்கள் வந்து இதை எங்களுக்கு இந்த சம்பவம் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கேற்ப பகவான் ராமகிருஷ்ணரும் அவர் வீட்டிற்கு சென்று அவருடைய வீட்டை சுற்றி பஜனை பாடிக்கொண்டு ஜூப் பழங்கள் சிலவற்றை எடுத்து வந்து அவற்றை சொல்லி ஏதோ வீசிவிடுகிறார். அவர் எல்லாவற்றையும் சுற்றி வந்து விட்டு அவரிடம் கேட்கிறார், நான் எல்லா இடத்துக்கும் வந்துட்டு நான் பகவான் கேட்கிறார். ஆமாம் என்று சொன்னவுடன் இதுமேல் எந்த பிரச்சனையும் வராங்கன்னு போயிட்டாங்க. அதுநாள் முதற்கொண்டு அவருடைய தந்தை சொன்ன அனுபவத்தை சொல்லுகிறார். இதுநாள் வரையிலும் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடைபெறவில்லை என்று அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார். எனவே பகவான் ராமகிருஷ்ணர் மனித குலத்திற்கு மட்டுமில்லாமல் இந்த உலகத்தின் அண்ட சராசரங்களுக்கும் அருள்பாலிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். பகவான் ராமகிருஷ்ணருடைய பக்தர்கள் நாம் உண்மையிலே அவரிடம் அன்பு கொண்டிருந்தால், உண்மையான கருணைக்கடல் என்று நாம் ஏற்றுக்கொண்டோமானால், அந்த பகவானை நாம் முழுமையாக சரணடைந்தால், அன்னையை உருவாக்கிய பகவான், சாரதையை உருவாக்கிய பகவான், சாது பெருமக்களை உருவாக்கிய பகவான், இங்கு பக்த கோடிகளை உருவாக்கிய மகான் எல்லோருக்கும் அருள்பாலிப்பார். அவர் விரைந்து அருள்பாலிக்க தயாராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் தினமும் என்னை தியானம் செய்யுங்கள், தியானம் செய்ய முடியாவிட்டால் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள், அதுவும் பண்ண முடியாவிட்டால் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அவதாரம் உலகத்தில் எங்கும் இருக்க முடியாது. எனவே அப்பேற்பட்ட அவதாரத்தினுடைய மகிமையை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சம்பவங்கள் அனைத்தும்
பகவான் ராமகிருஷ்ணரின் பெருமைகள் என்கின்ற தலைப்பில் சுவாமி அபிராமானந்த மகாராஜ் அவர்கள் எழுதிய தலைப்பை ஒட்டி நான் எடுத்துக்கொண்டேன். அவருக்கும் இந்த நேரத்தில் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நல்ல ஒரு துவக்கம். யாருடைய நாம மகிமையால் அப்படின்னு வரிசையா சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்து, யாருடைய நாம மகிமையால் நாம் அனைவரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட இருக்கிறோமோ